வணக்கம் நண்பர்களே, மிக்சர் மற்றும் வெட் கிரைண்டரை எவ்வாறு சர்வீஸ் செய்வது என்பது குறித்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என நம்புகிறோம். பாகமாக பிரித்தெடுத்தல், பாகங்களை அடையாளம் காணுதல், பழுதடைந்த பாகங்களை மாற்றுதல் மற்றும் மிக்சர் கிரைண்டரை மீண்டும் அசெம்பிள் செய்தல். பாகமாக பிரித்தெடுத்தல், பாகங்களை அடையாளம் காணுதல், பழுதடைந்த பாகங்களை மாற்றுதல் மற்றும் வெட் கிரைண்டரை மீண்டும் அசெம்பிள் செய்தல். இந்த செயல்முறைக்கு தேவையான டூல்ஸ், மெட்டீரியல் மற்றும் உபகரணங்களை ஏற்பாடு செய்வோம். டெஸ்ட் லேம்ப், double ended spanner set, plastic spanner, digital multimeter, megger, screwdriver, pulley puller, mixer grinder, wet grinder, grease or lubricating oil, kerosene, cleaning brush, sandpaper smooth, soldering lead. நன்கு புரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சி இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாகம் 1 மிக்சரின் சர்வீஸ் மற்றும் ரிப்பேர் பற்றியது மற்றும் பாகம் 2 கிரைண்டரின் சர்வீஸ் மற்றும் ரிப்பேர் பற்றியதாகும். இப்பொழுது மிக்சரின் சர்வீஸ் மற்றும் ரிப்பேர் பற்றி பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் கார்டில் நம்பர் பிளேட் விவரங்களை குறித்துக் கொள்ளவும். மெயின்டெனன்ஸ் கார்டில் கஸ்டமர் கொடுத்த புகாரின் விவரங்களை உள்ளிடவும். மிக்சரை ஸ்விட்ச் ஆன் செய்து அதன் செயல்பாட்டை சரிபார்க்கவும். மிக்சரை சப்ளையில் இருந்து தனிமைப்படுத்தவும். அடிப்பக்க அட்டையை திறந்து பின்வரும் நிலைகளை பார்த்து ஆய்வு செய்யவும். சப்ளை கார்டு மற்றும் லூஸ் டெர்மினல் கனெக்ஷனில் சேதங்கள், ஸ்விட்சஸின் நல்ல நிலை, மோட்டாரை சரியான முறையில் மவுண்டிங் செய்தல், ஜார் மற்றும் மோட்டாரின் நைலான் அல்லது ரப்பர் கப்ளிங் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இல்லை என்றால் அதை மாற்றவும். சில நேரங்களில் ரீடெயின் ஸ்ப்ரிங் மற்றும் வாஷர் கெட்டுப்போயிருக்கலாம் மற்றும் மாற்ற தேவைப்படலாம். மிக்சர் கிரைண்டரில் அடிக்கடி ஏற்படும் பொதுவான பிரச்சனைகள், அதுவும் அப்ளைன்ஸ் மிகவும் பழையதாக இருந்தால் ஜாரில் லூஸ் பிளேட், ஜாரில் விரிசல் அல்லது தேய்ந்து போன ரப்பர் கேஸ்கெட் ஆகியவை ஆகும். பொதுவாக மிக்சர் கிரைண்டர்கள் 8 முதல் 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் செயல்படும். அப்ளைன்ஸின் ஜாரில் லூஸ் பிளேட் இருப்பது கண்டறியப்பட்டால் பிளேட் அசெம்பிளை டைட்டன் செய்ய ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தலாம். மெக்கரை பயன்படுத்தி மோட்டாரின் இன்சுலேஷன் டெஸ்டை செய்து மெயின்டெனன்ஸ் கார்டில் பதிவு செய்யவும். இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஹீட்டிங் அல்லது வார்னிஷிங் செய்வதன் மூலம் இன்சுலேஷன் வேல்யூவை மேம்படுத்தவும். இன்சுலேஷன் வேல்யூ 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் கார்டில் டெஸ்டின் முடிவுகளை உள்ளிடவும். வார்னிஷிங் செய்த பிறகு இன்சுலேஷன் டெஸ்டை செய்து மெயின்டெனன்ஸ் கார்டில் முடிவுகளை உள்ளிடவும். மிக்சரின் ஸ்கீமேட்டிக் வரைபடம் ஸ்கிரீனில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே வழக்கமாக மிக்சரின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓவர்லோடு ஸ்விட்ச் வழியாக ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன்களுடன் ஃபேஸ் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஃபீல்டு வைண்டிங்கில் இருந்து டேப்பிங் ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்விட்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்கீமேட்டிக் வரைபடத்தின்படி இணைப்புகள் செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். இப்பொழுது மிக்சரில் இருந்து பவர் கார்டை அகற்றி டிஜிட்டல் மல்டிமீட்டரை அல்லது டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி வயர்களுக்கு இடையே கண்டினியூட்டி மற்றும் ஷார்ட் சர்க்யூட் உள்ளதா என சரிபார்க்கவும். குறைபாடு காணப்பட்டால் அதை நல்லதான ஒன்றுடன் மாற்றவும். ஹவுசிங்கில் இருந்து ஓவர்லோடு ஸ்விட்சை டிஸ்கனெக்ட் செய்யவும். உங்கள் மிக்சர் கிரைண்டர் திடீரென நின்றுவிட்டால் மிக்சரின் அடிப்பகுதியை பார்க்கவும். ஒரு குச்சி போன்ற ஸ்விட்ச் நீங்கள் பார்க்கலாம். அதை அழுத்தி 10 நிமிடங்கள் காத்திருந்து ரீஸ்டார்ட் செய்யவும். அது அப்ளையன்ஸை ரீஸ்டார்ட் செய்யும். அந்த ஸ்விட்ச் ஓவர்லோடு ஸ்விட்ச் அல்லது ப்ரொடெக்ஷன் ஸ்விட்ச் அல்லது ரீசெட் பட்டன் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது சர்க்யூட் பிரேக்கர் போல செயல்படுகிறது. இவ்வாறு மிக்சரிலும் சர்க்யூட் பிரேக்கர் என குறிப்பிடப்படும் ஆட்டோமேட்டிக்காக மின்சாரத்தை துண்டிக்கும் சாதனம் உள்ளது. மிக்சர் கிரைண்டர் திடீரென நின்றுவிடும் வகையில் ஓவர்லோடிங் இருப்பதாக சர்க்யூட் சந்தேகப்பட்டால் மிஷின் உடனடியாக நின்றுவிடும். இது மோட்டார் ஓவர்லோடிங் ஆகி எரிந்து விடுவதை தடுக்கும். ஸ்விட்சை டிஸ்கனெக்ட் செய்த பிறகு அதை ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் செட் செய்து மெட்டல் பின் கனெக்டர்ஸில் ப்ராப்ஸை வைக்கவும். பீப் சவுண்ட் வருவதை உறுதி செய்யவும். சவுண்ட் எதுவும் வரவில்லை என்றால் அது குறைபாடுள்ளது என்று முடிவு செய்து அதை நல்ல ஒன்றுடன் மாற்றவும். மேலும் ஸ்விட்ச் நன்றாக உள்ளதா அல்லது குறைபாடுள்ளதா என்பதை டெஸ்ட் லேம்ப் பயன்படுத்தி சரிபார்க்கலாம். ஸ்பீட் கண்ட்ரோல் அல்லது ரோட்டரி ஸ்விட்சில் இருந்து கனெக்ஷனை அகற்றும் முன் கனெக்ஷன்ஸை குறித்துக் கொள்ளவும். டிஜிட்டல் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் செட் செய்யவும். ஸ்விட்சை பொசிஷன் 1க்கு திருப்பவும். ப்ராப்ஸ் ஒன்றை பொதுவான பாயிண்டிலும் மற்றொன்றை பொசிஷன் 1லும் வைத்து கண்டினியூட்டியை சரிபார்க்கவும். ஸ்விட்சை அந்தந்த பொசிஷனுக்கு திருப்புவதன் மூலம் மற்ற பொசிஷனுக்கு இதை செய்யவும்.
ஒரு டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி ஃபீல்டு காயிலை டெஸ்ட் செய்யவும். கண்டினியூட்டி இல்லை என்றால் அதை ஒரு புதிய வைண்டிங் உடன் மாற்றவும். பிரஷ் ஹோல்டரின் இருபுறத்தில் உள்ள கார்பன் பிரஷை அகற்றவும். பிரஷின் நீளம் அதன் அசல் நீளத்தில் 1/3 பங்கு அளவுக்கு குறைவாக இருந்தால் அதே தரம் மற்றும் அளவு கொண்ட பிரஷுகளுடன் மாற்றுவது நல்லது. புதிய பிரஷ் கம்யூட்டேட்டரில் சரியாக பதிக்கப்பட வேண்டும். பொருத்தமான நட்ஸ் மற்றும் போல்டின் ஸ்க்ரூவை கழற்றி ஃபீல்டு கோரில் இருந்து ஆர்மேச்சரை வெளியே எடுக்கவும். கிரவுலரை பயன்படுத்தி ஆர்மேச்சரை டெஸ்ட் செய்யவும். கிரவுண்ட் டெஸ்ட். ஆர்மேச்சரை கிரவுலரில் வைத்து செலக்டர் சுவிட்சை கிரவுண்ட் டெஸ்டுக்கு திருப்பி பவர் ஆன் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி ஒரு டெஸ்ட் ப்ராப்ஸை ஆர்மேச்சர் கோரிலும் மற்றொரு டெஸ்ட் ப்ராப்ஸை கம்யூட்டேட்டரிலும் டச் செய்யவும். டெஸ்ட் லேம்ப் ஒளி வீசினால் ஆர்மேச்சர் அல்லது கம்யூட்டேட்டர் கிரவுண்ட் செய்யப்படுகிறது என்பதாகும். ஆர்மேச்சரை மாற்றவும். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். செலக்டர் சுவிட்சை ஷார்ட் பொசிஷனுக்கு திருப்பவும். கிரவுலரில் ஆர்மேச்சர் பொருத்தப்பட்டு பவர் ஆன் செய்து காட்டப்பட்டுள்ளபடி ஆக்ஷா பிளேடை பேரலாகவும் ஆர்மேச்சர் கோர் பகுதியை தொடும்படியும் பிடிக்கவும். ஆர்மேச்சரை 1 அல்லது அதற்கு மேற்பட்ட சுழற்சிகளாக மெதுவாக சுழற்றவும். ஆக்ஷா பிளேட் வைப்ரேட் ஆனால் ஆர்மேச்சர் சுருக்கப்படும். ஆர்மேச்சரை மாற்றவும். ஓபன் சர்க்யூட் டெஸ்ட். செலக்டர் சுவிட்சை வோல்ஸ் ஐக்கு திருப்பி ஆர்மேச்சரை மெதுவாக சுழற்றவும். ஒவ்வொரு காயிலும் போல் பீஸுக்கு இடையில் வரும்பொழுது தொடர்புடைய கம்யூட்டேட்டர் பாரை ஒரு டெஸ்ட் ப்ராடுடன் அருகிலுள்ள பட்டியை மற்ற ப்ராடுடனும் தொடவும். மீட்டரை கவனிக்கவும். அது லோ என காட்டினால் செலக்டர் சுவிட்சை வோல்ட்ஸ் லோவுக்கு திருப்பவும். மீட்டரில் எந்த அளவீடுகளும் இல்லை என்றால் புரோக்கன் வைண்டிங் அல்லது ஓபன் காயிலை குறிக்கிறது. காயில் சரியாக இருந்தால் கம்யூட்டேட்டர் சுழற்றும் பொழுது ஒவ்வொரு காயிலுக்கும் மீட்டர் ரீடிங்ஸ் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். முதல் காயில் டெஸ்ட் ஓகே என்று வைத்துக்கொள்வோம். மற்ற காயிலை டெஸ்டிங் செய்யும் பொழுது ஒரு குறைந்த மீட்டர் ரீடிங் போதுமான எண்ணிக்கையிலான டர்ன்ஸ்களை குறிக்கும். அதிக ரீடிங் காயிலில் அதிக டர்ன்ஸ்கள் இருப்பதை குறிக்கிறது. ஹீட்டிங் அல்லது வார்னிஷிங் செய்வதன் மூலம் இன்சுலேஷன் வேல்யூவை மேம்படுத்தவும். இன்சுலேஷன் வேல்யூ 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் கார்டில் டெஸ்டின் முடிவுகளை உள்ளிடவும். மோட்டார் வார்னிஷிங்காக திறக்கப்பட்டால் ஸ்டார்டர் மற்றும் ஆர்மேச்சர் மற்றும் புஷ் பியரிங் ஆகியவற்றை நன்றாக சுத்தம் செய்யவும். வார்னிஷிங் செய்த பிறகு இன்சுலேஷன் டெஸ்டை நடத்தி மெயின்டெனன்ஸ் கார்டில் முடிவுகளை உள்ளிடவும். பிளேடுகளில் உள்ள நட்ஸ் மற்றும் சென்டர் ஷாஃப்டில் உள்ள நட் கிளாக்வைஸ் திசையில் இயங்குவதன் மூலம் லூஸ் ஆகப்பட வேண்டும் மற்றும் பெரும்பாலான மிக்சிகளில் ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் இயக்கப்படுவதன் மூலம் டைட்டன் செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். அசெம்பிள் செய்யும் முன் உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்டபடி பேரிங்கை லூப்ரிகேட் செய்யவும். பெரும்பாலான பேரிங்குக்கு லூப்ரிகேஷன் தேவையில்லை. தேவைப்பட்டால் 3-in-1 ஆயில் போன்ற லேசான ஆயிலை பயன்படுத்தலாம். கம்யூட்டேட்டர் சர்ஃபேஸை சுத்தம் செய்யவும். கார்பன் டேட்ரா குளோரைடு எனப்படும் சிடிசி மூலம் கருப்பு கார்பன் டெபாசிட் அகற்றப்படலாம். கம்யூட்டேட்டர் மீது புஷ்ஷை சரியாக பொருத்தவும். ஸ்பிரிங் பிரஷரை செலுத்த போதுமான நீளத்தில் பிரஷ்கள் உள்ளதா என சரிபார்க்கவும். மோட்டாரை அசெம்பிள் செய்து டெர்மினல் ஸ்க்ரூஸை டைட்டன் செய்யவும். அடிப்பக்கத்தில் ஜார் மற்றும் நைலான் கப்ளிங்குடன் பிளேடை அசெம்பிள் செய்யவும். சப்ளையுடன் மோட்டாரை கனெக்ட் செய்து மிக்சரை ஸ்டார்ட் செய்யவும். மிக்சர் ஸ்மூத்தாக ஓடுகிறதா என கவனிக்கவும். மிக்சரை ரிப்பேர் செய்தல். கஸ்டமர் அல்லது யூசரின் புகார்களை கேட்டறிந்து மெயின்டெனன்ஸ் கார்டில் உள்ளிடவும். பொதுவான புகார்கள் சாத்தியமான காரணத்திற்காக சரி செய்யவும் மற்றும் கரெக்டிவ் ஆக்ஷன் பின்வருமாறு. பிரச்சனை உள்ளதா என பின்வரும் பாகங்களை பார்த்து இன்ஸ்பெக்ட் செய்யவும். பவர் கார்டு மற்றும் பிளக், ஸ்விட்சில் டெர்மினல் கனெக்ஷன்ஸ், கப்ளிங்ஸ், ஷாஃப்டின் ஃப்ரீனஸ், எரியும் வாசனை அல்லது வைண்டிங்கின் நிறமாற்றம். இத்துடன் பாகம் 1 முடிவடைகிறது. பகுதி 2இல் சந்திக்கலாம்.